إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை எல்லாம் அல்லாஹ் தந்திருப்பானாக. நாம் வாழும் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காகவும் மரணிக்கும் போது ஈமானுடன் மரணிப்பதற்காகவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் படைத்தான். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது. அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் கற்றுத்தந்த வழியை நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டு இருக்கின்றோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கும் பொழுது ஒரு மூமினாக இருக்கக்கூடிய நாம் உடனே சுதாரித்துக் கொள்ள வேண்டும். மறுமை வாழ்க்கைக்காக வாழக்கூடிய நாம் ஷைத்தான் நம்மை வழி கெடுக்கும் பொழுது உடனே சுதாரித்துக் கொள்வதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த நபி தோழர்கள், நபி தோழியர்கள், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஷைத்தான் எப்போது வழி கெடுப்பானோ அந்த நேரத்தில் சுதாரித்துக் கொள்வார்கள். அதில் இன்று அபு கைசமா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த நபித்தோழர் தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதன் பிறகு சேர்ந்துடுறார். அப்ப தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத மூவர் இருக்கிறாங்க இல்லையா? காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கலந்து கொள்ளவில்லை, தபூக் யுத்தத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை. ஹிலால் பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு இவரும் அந்த தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. முராரா இப்னு ரபீஉ ரலியல்லாஹு அன்ஹு இவரும் தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. கடைசி வரை அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளாத ஒரு காரணத்தினால் அல்லாஹ் அதன் பிறகு இந்த மூவரையும் மன்னித்து விட்டான் என்று தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான். இந்த அபு கைசமா ரலியல்லாஹு அன்ஹு இவர் ஆரம்பத்தில் அந்த தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் பிறகு ஷைத்தானை வழியெடுத்து விட்டான் என்று உணர்ந்து கவலைப்பட்டு அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள போகிறார். எப்படி என்று சொன்னால், அது அந்த தபூக் யுத்தம் நடந்த அந்த நேரம் கடுமையான கோடை காலம். அந்த இடம் தபூக் யுத்தம் நடக்கக்கூடிய இடம் வறட்சியான ஒரு இடம். அப்ப அல்லாஹ்வின் தூதர் இந்த தபூக் யுத்தத்திற்கு முன்னாடி நீண்ட நெடும் பயணம் செல்லக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். அந்த இடம் வறட்சிக்குரிய ஒரு இடம், கோடை காலமாக இருக்கிறது என்று முன் ஏற்பாடு ரசூலுல்லாஹ் நபி தோழரிடத்தில் சொல்லி அழைத்து கொண்டு போனார்கள். அது கடுமையான ஒரு நேரத்தில் நடந்த ஒரு யுத்தம். இதெல்லாம் பார்க்கிறாரு அபு கைசமா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் போகல. இவருடைய ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு போறார். அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்பொழுது 2 மனைவி அவருக்கு. அப்போ அங்க 2 கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான கோடை காலமாக இருந்த காரணத்தினால் அந்த இருவரும் அபு கைசமா ரலியல்லாஹு மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் அந்த கூடாரத்திற்கு குளிர்ச்சி ஊட்டுவதற்காக தண்ணீரை இறக்கி தண்ணீரை போடுறாங்க. அந்த கூடாரத்தில் இறைக்கிறார்கள். கொஞ்சம் கூல் ஆகும் இல்லையா, அதற்காக தண்ணி போடுறாங்க. அதன் பிறகு கணவர் வருவார் என்பதற்காக இதெல்லாம் வேலை நடக்குது. கணவர் வராருங்க, அவருக்காக கூடாரத்தை தண்ணி போடுறாங்க. சிறந்த உணவு ஏற்பாடு செய்கிறார்கள். அங்க இருக்கிற தண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த தண்ணீரை குளிர் ஊட்டுகிறார்கள்.
சில்லுன்னு இருக்கணும், என் கணவர் வந்தா கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா ஒரு குளிர்ந்த தண்ணி குடிக்க வேண்டும் என்பதற்காக இது ஏற்பாடுலாம் செய்யறாங்க. இவரு அபூ கைஸமா ரலியல்லாஹு வராங்க. வந்த உடனே பார்த்தா இந்த கூடாரத்துல தண்ணி போட்டிருக்கிறாங்க, சிறந்த உணவு, தண்ணீர் வந்து குளிர் ஊட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்த உடனே அல்லாஹ்வின் தூதருடைய ஞாபகம் வருது. ஒரு மூமினுக்கு இப்படிதான் வரணும். ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று இல்லாமல், இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தவறு செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அவர் உணர்றார். என்ன உணர்றாரு? சிரமப்பட்டு போய் அல்லாஹ்வின் தூதர் வந்து அந்த போர்க்களத்தில் வந்து போர் செய்வதற்காக போயிருக்கிறாங்க, நபி தோழரும் போயிருக்கிறாங்க. அப்ப எனக்காக என்னுடைய மனைவிமார்கள் கூடாரத்தை வந்து குளிரூட்டி கொண்டிருக்கிறார்கள், தண்ணீரை குளிரூட்டி கொண்டிருக்கிறார்கள், சிறந்த உணவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று மனைவிமாரிடத்தில் வந்து சொல்றாரு. அபூ கைஸமா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு வந்து இப்படி வந்து ஒரு வரவேற்பை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த வறட்சியை மிக்க காலத்தில், கோடை காலத்தில், கோடை வெப்பம் நிறைந்த காலத்தில் யுத்தத்திற்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் பசியும் பட்டினியுமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொகுசாக வருவதற்கு இந்த கூடாரம் தேவையா? அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வெப்பத்தில் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இந்த கூடாரம் தேவையா? தண்ணீர் இல்லாமல் அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அங்க எந்த நிலைமை தெரியுமா? ஒட்டகத்துடைய சாணம் இருக்குது இல்லையா, அந்த ஒட்டகத்துடைய இருந்த சாணம் வந்து வாயில் போட்டு அதில் உள்ள ஈரத்தை வந்து விழுங்குவார்கள். அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து கிடைக்கிற. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உணர்றாங்க, எனக்கு குளிரூட்டப்பட்ட ஒரு தண்ணீராங்க. அவர்கள் உணவில்லாமல் பசியும் பட்டினியுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இங்கு சிறந்த உணவா? இது எதுவும் தேவையில்லை என்று இந்த நபி தோழர் அபூ கைஸமா ரலியல்லாஹு உணர்றாரு. உணர்ந்து வேதனைப்படுறார், ரொம்ப வேதனைப்படுறார். நான் தப்பு பண்ணிட்டேனே, அல்லாஹ்வின் தூதரோடு யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்தா எனக்கு இந்த வேதனை வந்திருக்காது என்று ரொம்ப வேதனைப்படுறார், துடிக்கிறார். தன்னுடைய தவறை வந்து உணர்றார். போருக்கு போகாமல் இருந்தது தவறுதான் என்று மனசு வந்து உறுத்துது. இது சரியில்லை, இது வந்து நல்லது இல்லை என்று ஒரு முடிவுக்கு வர ஒரு மூமினுடைய பண்பு. அவர் வந்து துடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க மனைவி மாரிடத்திலும் சொல்றாங்க, நான் இங்க இருந்தா இன்னும் வேதனை இல்லாம இருப்பேன் என்று நான் போருக்கு போயிடுறேன், எனக்கு இங்க இருக்க முடியாது, எனக்கு தூக்கம் கூட வராது, தூக்கம் வராது என்று போருக்கு புறப்பட்டு போறார். போயிட்டு அங்க போற நீண்ட நெடும் தூரம் நடந்து போய் அங்க போயிட்டு அந்த யுத்தத்தில் வந்து சேருவதற்காக போறாரு. அங்க இருக்கின்ற ஒரு நபி தோழரிடம் பேசுறாரு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இது மாதிரி போருக்கு வராம நான் அங்க வந்து இருந்த காரணத்துல எனக்கு மனசு வந்து வேதனைப்பட்டு இங்க வந்திருக்கிறேன் என்று கொஞ்ச நேரம் பேசிட்டு, தயவு செய்து என்னை விட்டு நீங்க போயிடாதீங்க, நான் ரசூலை பார்க்க வந்திருக்கிறேன், நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க, என் கூடயே இருங்க என்று வந்து அவர் அந்த நபி தோழரை வந்து உடனே அழைத்து கொண்டு போறேன். என்னை விட்டு எங்க போயிடக்கூடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நான் போர்க்களத்தில் கலந்து கொள்ளாத அந்த நிலையில் நான் அல்லாஹ்வின் தூதரை வந்து பார்க்க போறேன், எனக்கு தனியாக போவதற்கு எனக்கு பயமா இருக்குது, நீங்க கூடியே இருங்க என்று சொன்ன உடனே அந்த நபி தோழரோட இவரும் போற. அவர் வந்து எங்கேயும் போல, நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு வர. ரெண்டு பேரும் போயிட்டு படையில் உள்ள வந்து எந்த அளவுக்கு என்று சொன்னா, இந்த அபூ கைஸமா ரலியல்லாஹு கொஞ்சம் போர்வையில போத்திக்கிறார். யாரையும் நபி தோழரை பார்க்கறதுக்கு வெக்கப்படுறாரு. என்னடா போகாம இப்போ ஜாயின் பண்ற யுத்தத்தில், ரொம்ப லேட்டா போய் யுத்தத்தில் ஜாயின் பண்ற வெக்கப்பட்டு கொஞ்சம் போர்வையில போத்திக்கின்னு அப்படி நடக்கிறார். போய் நடந்து யுத்தத்தில் உள்ள வந்து நுழைந்த உடனே அங்க இருக்க நபி தோழர்கள் வாட்ச் பண்றாங்க. இது யார், இது புதுசா ஒரு பயணி வராரு, யார் அவர் என்று கேட்கிறாங்க. யார் அவரு? ஒரு புதுசா வந்து ஒரு பயணி வந்து உள்ள போறாரு, கொஞ்சம் வந்து யுத்தத்தில் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்ப நபி தோழர்கள் பார்த்துட்டு, யாரோ ஒரு பயணி இந்த யுத்தத்தில் வந்து நுழைந்து கொண்டிருக்கிறார், யாருன்னு பாருங்க, செக் பண்ணுங்கன்றாங்க. உடனே அங்க ரசூலுல்லாஹ் வந்து குரல் கொடுக்குறாங்க, யாரும் இல்ல, அது அபூ கைஸமா என்று சொல்றாரு. அவருடைய நடை, அவருடைய உடை எல்லாம் பார்த்தா அவர் தான் இருப்பாரு என்று வந்து சொன்ன உடனே ஓடி வர ரசூலுல்லாஹ் வந்துறாரு. வந்த உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்களே
இதுதான் காரணம். அவருக்கு ரசூலா கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு லேட்டு, எதுக்காக வந்தீங்க இப்படி யுத்தத்தில், எதற்காக தாங்குவதுன்னு கேட்கிற ரசூலா. கேட்ட உடனே அபூ கைஸமா ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதுதான் யுத்தத்தில் வராத காரணத்திற்காக நான் என்னுடைய வீட்டுக்கு போனா அங்க கூடாரம் குளிரப்பட்டு இருக்கிறது, குளிரப்பட்ட தண்ணீர், சிறப்பான உணவு, அதை பார்த்த உடனே எனக்கு வேதனை அதிகமாயிடுச்சு, உடனே ஓடி வந்துட்டேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உலக வாழ்க்கை என்னை மூழ்கடித்து விட்டது, ஷைத்தானை வழிகெடுத்து விட்டான் என்று கவலைப்படுறாரு. நான் அதற்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழகான முறையில் பிரார்த்தனை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப ஷைத்தான் வழி கெடுத்தால் நல்லா தெரியுது. ஒரு யுத்தத்திற்கு சென்றால் அந்த யுத்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழைக்கிறார்கள், அழைத்தும் நான் செல்லவில்லை என்றால் அது தவறுதான் என்று அவர் உணர்ந்து வேதனையில் என்ன பண்றாரு, துடிக்கிறாரு. அதன் பிறகு என்ன பண்றாரு, இப்போ யுத்தத்தில் கலந்து கொள்கிறார். அல்லாஹ்வின் தூதரை சந்தித்த பிறகு அவர் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்தில் நல்ல முறையில் நன்மையை நாடி பிரார்த்தனை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப செல்வங்கள், வசதி வாய்ப்புகள் நம்மிடத்தில் வரும் பொழுது செல்வத்தின் காரணமாக, வசதி வாய்ப்பின் காரணமாக இறை நினைவை விட்டு நீங்கள் திசை திருப்ப வேண்டாம். இதுதான் ஒரு மூமினுடைய படிப்பினை. செல்வம் அல்லாஹ்விடத்தில் கேட்பது தவறு ஒண்ணும் கிடையாது, கேட்கலாம். அப்படி அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தா செல்வம் மூமின்கள், முஸ்லிம்கள் இறை நினைவை விட்டு தடம் புரளக்கூடாது. பொருளாதாரத்தை திரட்டுவது அதற்கு பிறகுதான் உலகத்தில் உள்ள அனைவரும் என்று ஒரு மூமின் முடிவெடுக்க வேண்டும் என்ற அந்த நிலைமையை அபூ கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த நிலை நமக்கு வர வேண்டும். ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கும் போதெல்லாம் ஷைத்தான் என்னை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றான், இறைநிலையை விட்டு என்னை அப்பாற்படுத்திக் கொண்டிருக்கின்றான் என்று மூமின்கள் உணர்ந்து ஷைத்தானுடைய வலையில் சிக்கி தவிக்காமல் இறைவனுடைய வழியை தேட வேண்டும். உடனே சுதாரித்துக் கொண்டு இறைவனுடைய அந்த இறை அச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு நற்பண்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த படிப்பினை அபூ கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம். அவர் சுய பரிசோதனை பண்றார். சுய பரிசோதனை என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டும். நான் செய்வது சரியா தவறா? சரி என்றால் அல்லாஹ்விடத்தில் கூலி பெறுவோம், தவறு என்றால் சுய பரிசோதனை செய்து இறை அச்சத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருமானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.